ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து நம்ம வீட்டிலேயே எப்படி சிம்பிளாக கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம வந்து எப்படி பரோட்டா செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து நம்ம வந்து நான் வந்து மைதா வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து பால் வந்து ஒரு 60 to 80 ml அந்த மாதிரி, இல்லை ஒரு 100 ml கூட விட்டுக்கலாம். பால் விடுற வரைக்கும் கொஞ்சம் சாஃப்டாக வரும். அதுக்கப்புறம் சுகர் வந்து ஒரு 2 ஸ்பூன் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். சுகர் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பரோட்டா மேலே அந்த லேயர்ஸ் வந்து கோல்டன் கலரில் கொஞ்சம் கிறிஸ்பாக கிடைக்கும். அதுக்காக தான் சுகர் போடுறோம். அப்புறம் இதுக்கு வந்து நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கடலை எண்ணெய் பரோட்டாவை பொறுத்த வரைக்கும் எண்ணெய் நிறையா விட்டு பிசைய உங்களுக்கு வந்து அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் சால்ட்டு, இவ்வளோ தான் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இதை வந்து நம்ம மாவு இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எக் உடச்சி விட்டுட்டு எக்கு நல்லா பீட் பண்ணி வச்சுட்டு பால் ஆட் பண்ணிக்கணும். பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சுகர், சால்ட்டு, ஆயில் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மாவு போட்டு நல்லா ஃபஸ்ட்டு பிசைக்கணும். பிசைஞ்சதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பிசைஞ்சதுக்கப்புறம் இது வந்து ஒரு 5 to 6 hours நல்லா ஊறினா வந்து பரோட்டா வந்து உங்களுக்கு நல்லா வரும். நான் வந்து முன்னாடியே பிசைஞ்சு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கணும். நல்லா நல்லா அப்படி சாஃப்டாக இருக்கணும். நல்லா பிசைஞ்சிட்டு எண்ணெய் விட்டு நல்லா இந்த பரோட்டா மாவு வந்து நல்லா ஊறணும். நான் அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இனிமேல் நம்ம வந்து பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நான் இப்போ வந்து குட்டி குட்டியாக பால்ஸ் பிடிச்சி வச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து மாவை வந்து இப்படி உருண்டையாக பிரித்து வச்சுக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம வந்து பரோட்டா தேய்ச்சி எடுத்துடலாம். ஃபஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் நல்லா வந்து ஆயில் விட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து எண்ணெயில் மட்டும்தான் நம்ம தேய்ச்சி எடுக்க போகிறோம். தேய்ச்சிக்கலாம். இதுக்குமே கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நல்லா பிடிச்சிக்கோங்க. லைட்டாக இது மேலேயும் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வகை மெத்தடில் நான் போடுறேன். இது வந்து ப்ராப்பரான பரோட்டா இல்லை. பட் ஆனால் நம்ம கடையில் வாங்குறதுக்கு நம்ம வந்து வீட்டில் ட்ரை பண்ணலாம். கடையில் போய் வாங்கி சாப்பிட்றதுக்கு வீட்டில் நம்ம வந்து சாப்பிட்டா பெட்ரு தானே. இப்படி தட்டி எடுத்துகிட்டு நம்ம வந்து ரோல் பண்ணலாம். கடையில் இருக்கிற அளவுக்கு இல்லை வந்து ப்ராப்பராக வராது. வீட்டில் நம்ம செய்கிற மாதிரி தான் நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். இப்படி எடுத்து இப்படி ஓரமாக வச்சிடணும். இந்த மாதிரி தெரியலைங்களா? இப்படி இதை வந்து நம்ம கொஞ்ச நேரம் எல்லா மாவையும் ரெடி பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வந்து போட்டு எடுத்துடலாம். நானும் அதில் எக்ஸ்பர்ட்லாம் இல்லைங்க. நானே ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். பசங்கள்லாம் இப்போ பரோட்டா கேட்குறாங்களே, கடையில் வாங்கி நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம ஹோம்மேடாக செஞ்சோன்னா கொஞ்சம் பெட்டர். அதுக்காக தான். நெக்ஸ்ட் இதை தேய்ச்சிடலாம். ஒவ்வொரு இது தேய்க்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கோங்க.
இதே நம்ம வந்து கோதுமை மாவுலேயே இதே மாதிரி ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் கொஞ்சம் மொத்தமாக வருங்க, அவ்வளோதான் வித்தியாசம். நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. இது வந்து இப்படி நம்ம திரட்டிட்டு அதை வந்து நம்ம கத்தியோ இல்லை பீஸா கட்டரோ வச்சு கட் பண்ணி அப்புறம் அதை எடுத்து சேர்த்து எல்லாம் இது பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ அந்த அளவுக்கு பொறுமை இல்லைங்க. இது நான் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நான் எப்போவுமே இந்த மெத்தட்னால இதில் தான் பண்ணுவேன். நம்ம இந்த இது தேய்ச்சிட்டு நம்ம அடுத்து எப்படி பரோட்டா போட்டு தட்டி எப்படி நம்ம போட்டு எடுக்கலாம்னு பார்த்துடலாம். இப்போ குழந்தைங்களுக்குலாம் வந்து முட்டை பரோட்டா இதெல்லாம் பிடிக்குதில்ல, நம்ம வந்து அதை போய் கடையில் வாங்குறதுக்கு நம்ம நான்வெஜ் சண்டே நான்வெஜ் செய்கிற அன்றைக்கி நம்ம வந்து நைட் இந்த மாதிரி பரோட்டா போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் டே நம்ம முட்டை பரோட்டா பண்ணி கொடுக்கலாம். இல்லைனா அந்த அன்றைக்கி நைட்டுக்கு டின்னர் கூட நீங்கள் பண்ணலாம். இது வந்து நார்மலான பரோட்டா. இன்னொன்று வந்து நம்ம பார்க்கலாம், சில்லோன் பரோட்டான்னு ஒன்று செய்வாங்க. அது வந்து ஃபோல்ட் பண்ணி செய்கிறாங்க. அது நம்ம பண்ணி பார்க்கலாம். 4 சைட்ஸ் வந்து மடித்து விட்டு பண்ணுறாங்க. கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு இந்த சைட்ஸ் எப்படி மடிச்சிக்கலாம், இந்த சைட்ஸ் எப்படி மடிச்சிக்கலாம், சென்டரில் அதே மாதிரி வச்சுட்டு இப்போ இது தேய்க்க ஆரம்பிக்கலாம். சிலோன் பரோட்டாவா இல்லை இது பீச்சு பரோட்டான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இந்த மாதிரி இது வந்து கொஞ்சம் சப்பாத்தி நம்ம இது இந்த இதை போட்டு எடுத்தோன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் லேயர்ஸாக இருக்க மாதிரி இருக்குது. நம்ம மடிச்சு தேய்ச்சிருக்கோம்ல, அதனால சரி நம்ம இப்போ அதை தேய்ச்சி வச்ச மூணையும் நம்ம வந்து இங்கே நம்ம தேய்ச்சி வச்சுருக்கோம்ல, இதை வந்து நம்ம தட்டி இப்போ நம்ம பரோட்டா போட்டு எடுத்துடலாம். இது நம்ம இந்த கட் பண்ணி பண்ணுற மாதிரி பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒவ்வொரு லேயராக கட் பண்ணி அப்புறம் எல்லாத்தையும் ஒன்றா எடுத்து நம்ம யூஸ்வலாக ரோல் பண்ணுற மாதிரி ரோல் பண்ணிக்கலாம். கட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையும் ஒன்றா எடுத்துடலாம். கொஞ்சம் வந்து உங்களுக்கு சென்டரில் மொத்தமாக இருந்துச்சுன்னா இப்படி வந்து நம்ம இழுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அந்த இடம் மட்டும் உங்களுக்கு ரொம்ப டென்ஸாக தெரியுற மாதிரி இருக்கும். இப்போ இது வந்து இப்படியே சுற்றிடலாம். அவ்வளோதான். இதுவும் அதே மாதிரி தான், பட் ஆனால் இது கொஞ்சம் வேலை, அதை அடிச்சுக்கலாம். இது வந்து இப்படி இது பண்ணோம். நான் வந்து சுட்டு எடுத்துடலாம். ஸோ கல் காஞ்சிருச்சு. ஃபஸ்ட்டு எண்ணெய் நம்ம விட்டுக்கலாம். பரோட்டா எண்ணெய் நிறையா இழுக்கும். எண்ணெய் வந்து நீங்கள் தனியாக விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்காது. ஸோ இப்போ வந்து
அடுப்பு சிம் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து இப்படி கையிலே தட்டிக்கலாம். உங்களுக்கு சப்பாத்தி இது அந்த கட்டை வச்சு தேய்க்கிறனாலும் தேய்ச்சிக்கலாம். இல்லை அப்படி கையிலே நல்லா முடியும்னா இப்படியும் பண்ணிக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பம். நல்லா தேய்ச்சிட்டு இப்படி கல்லில் போடலாம். நம்ம 2 கூட போடலாம். வந்து இதுக்கு மேலேயும் எண்ணெய் விட்டு நம்ம வந்து சுட்டு எடுத்துடலாம். அந்த டைமில் நம்ம வந்து நெக்ஸ்ட்டும் ரெடி பண்ணி வச்சிடலாம். ஸோ அது வெந்து முடிக்கிறப்ப நெக்ஸ்ட்டு 2 சைட் நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா போடுறது ஈஸியாக இருக்கும். சும்மா லைட்டாக இருக்காது, நம்ம மேலே வந்து ஆயில் அப்படியே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து ஹோம் ஸ்டைலில் பண்ணுறது. நீங்கள் வந்து இது வந்து என்ன இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னுலாம் கேட்காதீங்க. இது வந்து ஹோம்மேட் பரோட்டா அப்படி தான் இருக்கும். அதை நான் இப்போவே சொல்லிடுறேன். பரோட்டா அதே மாதிரி நல்லா வேகணும். ஏன்னா எட்ஜஸ்லாம் கொஞ்சம் மற்ற மாட்டி. நீங்கள் வந்து உங்களுக்கு பரோட்டா வந்து பெருசாக மொத்தம் பெரிய பரோட்டா வேணும்னா மாவு வந்து பெருசாக பிடிச்சி போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் சின்ன சைஸாக தான் போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள் அப்படியே லேயர்ஸ்லாம் கலந்து வருது. இது வந்து நம்ம கட் பண்ணி போட்டோம் இல்லைங்க, அந்த இதனால அது அப்படியே லேயர்ஸ்லாம் அப்படியே இங்கேயே பிஞ்சு வருது. நெக்ஸ்ட் இது போட்டு எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பரோட்டாலாம் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இப்படி ஒரு தட்டினோன்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த லேயர்ஸ்லாம் நல்லா வரும். பரோட்டா அப்படியே சாஃப்டாக இருக்குது, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ நம்மளோட சூப்பரான ஹோம்மேட் பரோட்டா தயாராகிடுச்சு. ஸோ நான் மீதி இருக்க பரோட்டாஸ் எல்லாமே இப்படி தேய்ச்சி வச்சுட்டேங்க. இதுக்கு மேலே வந்து அப்படியே நம்ம தட்டி தட்டி தோசைக்கல்ல போட்டு எடுக்க வேண்டியதான். ஸோ நம்மளோட பரோட்டாஸ்லாம் தோசைக்கல்ல போடுறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம போட்ட பரோட்டா இதாகிடுச்சு.
இந்த பரோட்டா பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது, லேயராக இருக்குது. இதுக்கு வந்து நம்ம வேணுங்கிற நான்வெஜ் கிரேவி செஞ்சோன்னா அது, இல்லை வெஜ் கிரேவி எது வேணாலும் நம்ம பேரப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.